மிளகு அவிக்கிறது பார்த்துடலாமா? இந்த மாதிரி மிளகு வாங்கிக்கோங்க. அந்த சென்டரில் கத்தியை வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த கத்திரிக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் நான் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த 3ஐயும் எடுத்து போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மிளகா அதில் தட்டிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் அது கூட போட்டுருங்க. அப்புறம் புளி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி புளியும் அதில் ஊற்றிடுவோம். அப்புறம் உப்பும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு அவிச்சு எடுத்துருவோம். ஓகேவா? இது எனக்கு தெரியாது. எங்கள் நாகர்கோவில் சைடில் இது வைக்கிறதில்ல. எங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துல எங்கள் மாமியார் வச்சுருக்காங்க. அப்புறம் நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நானும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள். அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா? அது யாரும் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரியல. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சோத்தில் எடுத்து வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்களா? பார்த்தா திங்கணும் போல இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.